இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி எதிரொலி நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் நாளை காலை 11 மணி வரை ஒத்திவைப்பு. சுரங்கம் கனிம திருத்த சட்ட வரைவிற்கு நாடாளுமன்றத்தில் ஆதரித்து வாக்களித்துவிட்டு சட்டப்பேரவையில் தமிழ்நாட்டின் நலனுக்காக பேசுவது போல் நடிப்பதா? எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம். சட்டப்பேரவையில் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிரான தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றம். சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. ஒருவேளை டங்ஸ்டன் சுரங்கம் வந்துவிட்டால் முதலமைச்சர் பதவியில் இருக்க மாட்டேன். நான் முதலமைச்சராக இருக்கும் வரை சுரங்கம் வராது என்றும் திட்டவட்டம். அப்படி ஒரு சூழல் வந்தால் அந்த பொறுப்பில் நான் இருக்க மாட்டேன், முதலமைச்சர் பொறுப்பில் இருக்க மாட்டேன் என்று தெளிவாக சொல்லிவிட்டேன். எனவே தயவு கூர்ந்து மீண்டும் மீண்டும் நான் கேட்டுக்கொள்கிறேன், எதிர்க்கட்சி தலைவரையும் சேர்த்து எதிர்க்கட்சியும் சேர்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே எல்லா கட்சி தலைவர்களும் ஆதரித்து பேசியிருக்கிறார்கள். எனவே நீங்களும் அதை ஆதரித்து ஏகமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று நம்முடைய சபாநாயகர் மூலமாக உங்களை நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். டங்ஸ்டன் சுரங்கம் தொடர்பாக பிப்ரவரி மாதமே ஒப்பந்த புள்ளி கோரப்பட்ட நிலையில் 10 மாதமாக என்ன செய்தீர்கள் என்று இபிஎஸ் கேள்வி. சுரங்கத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று எந்த கடிதமும் மத்திய அரசு எழுதவில்லை என்று எக்ஸ் வலைதளத்தில் மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் வெளியிட்டிருக்கிறாங்க. அதுக்கு என்ன பதில் கொடுக்க போறீங்க? பேரவைத் தலைவர் அவர்களே, இவ்வளவு வேகமாக பேசிவிடுகிற காரணத்தால் வேகமாக பேசிவிட்டால் எதையும் சாதித்து விடலாம் என நினைக்க வேண்டாம் என முதலமைச்சர் ஸ்டாலின் பதில். போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய கண்டன குரலை நாடாளுமன்றத்திலே பதிவு செய்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, போராட்ட கலவரத்தில் ஈடுபட்டிருக்க போய் கூட நம்முடைய அமைச்சர் பேசுகிற போது இது போன்ற ஒரு தீர்மானம் அவையிலே சட்டமன்றம் கூடுகிற நேரத்தில் கொண்டு வருவோம் என்று சொல்லிதான் தெளிவுபடுத்தி இருக்கிறோம். தமிழக அரசு கடிதம் எழுதியது சரி, அந்த கடிதத்தில் என்ன இருந்தது என்பது தெரிய வேண்டாமா என இபிஎஸ் கேள்வி. எதிர்க்கட்சி தலைவர் தெரிய வருகிறது என்று மட்டும் கூறுவதாக அமைச்சர் துரைமுருகன் பேசியதால் அவையில் காரசார விவாதம். தெரிய வருது நான் சொல்றேன், இதை நீ கிண்டல் அடிச்சு தீர்மானம் இப்பதானே வருது, இப்பதான் கடிதம் நாங்க அங்க இருந்த கடிதத்தை உங்களுக்கு கொண்டு அனுப்பணுமா? நீங்க முதலமைச்சராக இருக்கும்போது மத்திய சர்க்காருக்கு எத்தனையோ கடிதங்கள் எழுதினீங்க, அதில் ஒன்றாவது எங்களுக்கு கொடுத்துருக்கீங்களா? எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் ஆவேசமாக பேசினால் நானும் ஆவேசமாக பேசுவேன் என துரைமுருகன் காட்டம். எல்லாம் நாங்கள் முயற்சி எடுத்து மத்திய சர்க்காருக்கு தெரிவித்து அவர்கள் ஆன காரணத்தால் தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறோம். சட்டமன்றத்தில் ஆவு என்று பேசலாமா என்று இபிஎஸ் கேள்வி. வேற எப்படி பேச முடியும்? என்ன பேச முடியும்? உங்களுக்கு சரக்கு இருந்தால பேச முடியும். நீங்க முதலமைச்சர் ஒன்றுக்கும் வார்த்தை எல்லாம் பயன்படுத்தாண்டா. அது நீங்க முன்னால இப்படி பேசுற என்ன அர்த்தம்? நீங்க சரியான முறையில் என்ன சட்டமன்றம் தானே, ஒரு மூத்த உறுப்பினர் மற்றவருக்கு வழிகாட்டியா இருக்கணும். அதை விட்டுட்டு என்ன இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க. டங்ஸ்டன் சுரங்கம் குறித்து சட்டமன்றத்தில் தனி தீர்மானம் நிறைவேற்றம் எதிரொலி. மதுரை அரிட்டாப்பட்டி சுற்றுவட்டார பகுதி மக்கள் பட்டாசு வெடித்து கொண்டாட்டம். விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா கட்சியில் இருந்து 6 மாதம் சஸ்பெண்ட். இடைநீக்கத்தில் ஆதவ் அர்ஜுனாவின் செயல்பாடுகளை பொறுத்தே மீண்டும் அவரை கட்சியில் சேர்ப்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என திருமாவளவன் அறிவிப்பு. சட்டமன்ற நாயகர் கலைஞர் 100ஆண்டு விழா சிறப்பு மலரை வெளியிட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின்.
பேரவைத் தலைவர் அப்பாவு தலைமையிலான குழு தயாரித்த மலரை நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பெற்றுக்கொண்டார். சென்னையில் மன வளர்ச்சி குன்றிய மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம். மேலும் 2 கைது செய்து போலீசார் அதிரடி. கோவையில் பட்டத்தின் மாஞ்சா நூலில் சிக்கி 2 சக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த தம்பதி காயம். நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாதிக்கப்பட்டவர்கள் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார். சேலம் மாவட்டம் தீவட்டிப்பட்டியில் நகைக்கடையின் சுவற்றில் துளையிட்டு கொள்ளை. 6 கிலோ வெள்ளி மற்றும் 30 கிராம் தங்கம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் வலுவடைகிறது. தமிழகத்தில் நாளை முதல் 4 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என வானிலை மையம் எச்சரிக்கை. டெல்லி ரஜௌரி கார்டன் பகுதியில் உள்ள தனியார் உணவகத்தில் பயங்கர தீ விபத்து. உணவகத்தின் மாடியில் இருந்து கீழே குதித்து உயிர் தப்பிய வாடிக்கையாளர்கள். கர்நாடகா மகாராஷ்டிரா எல்லை மாவட்டமான பெலகாவியை மகாராஷ்டிராவுடன் இணைக்க கோரி போராட்டம். பெலகாவில் போராட்டம் நடத்த முயன்ற மகாராஷ்டிரா ஏகீகரண் சமிதி அமைப்பைச் சேர்ந்தவர்கள் கைது. சிரியாவில் அதிபர் பஷார் அல் ஆசாத் ஆட்சி முடிவுக்கு வந்ததை அடுத்து உலகம் முழுவதும் உள்ள சிரியா மக்கள் கொண்டாட்டம். லிபியா, லெபனான், ஜெர்மனி, துருக்கி உள்ளிட்ட நாடுகளில் வீதிகளில் திரண்டு கொண்டாடி மகிழ்ந்தனர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.